ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பியூட்டிஃபுல்லான 2 வால் டெக்கரேஷன் தான் க்யூட்டாக சிம்பிளாக பண்ண போகிறோம். அது கில்டர் ஷீட்டில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் கில்டர் ஷீட்டில் நான் ஒரு 3 தான் வரைஞ்சிருக்கேன். அதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ நல்லாவே தெரியும். இப்போ நான் 3 வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அதே கில்டர் ஷீட்டில் லைட் பிங்க் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க்கு, அப்புறம் லைட். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு பேக் சைடில் இது மாதிரி ஸ்டார் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஸ்டார் வரைஞ்சிட்டு நார்மல் சைஸில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 3 வச்சு க்யூட்டாக 2 வால் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். சிம்பிள் வால் ஹேங்கிங் தான். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிளிட்டர் ஷீட் பேக் சைடில் அது மாதிரி வச்சுட்டு அது மேலேயே அச்சு வச்சு வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஒரு 4 ஸ்டார்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டார்க் பிங்க் கிளிட்டர் ஷீட்டில் 3 கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே கலரில் இது மாதிரி ஸ்டிக்கு மாதிரி ஒரு 4 ஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம். ஒன்று ரொம்ப சின்னதாக, 2 இது ஒரே சைஸில், ஒன்று கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி. ஓகேவா? அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 பேக் சைடில் திருப்பிட்டு மேலே இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் குட்டியாக ஒரு ஸ்டிக் இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு டேப் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த 3 ஸ்டிக்கை கீழே ஃபஸ்ட்டு சென்டராக லென்த்து, அப்புறம் 2 சைடில் இருக்கிறது ஒரே சைஸில் சின்னதாக இது மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் ஃபினிஷிங்கில் செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் தான் திருப்பி காமிக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை தான் கீழே ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டிக்கோட கீழே இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஒட்டிக்கலாம் ஃபுல்லாகவே. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதை ஒட்டிட்டோன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். அப்போ பார்க்கறதுக்கு லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். அப்போ பேக் சைடில் நம்ம மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதனால நான் இது மாதிரி குட்டியாக ஒரு நூல் எடுத்துகிட்டு அதையும் டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிட்டோன்னா க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம வாலில் மாட்டி பார்க்கலாம். பார்க்கவே செம்ம க்யூட்டாக அப்படியே மின்னுதில்ல, செம்ம க்யூட்டாக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். அதுவும் அதே 3 தான் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதே சைஸில் அச்சு வச்சுட்டு கூட வரைஞ்சிக்கலாம், அந்த 3 சைஸ்லேயே. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் நான் அதே மாதிரி ஸ்டார் வரைஞ்சிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஸ்டார் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரியே 4 ஸ்டார்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதே சைஸில் அதே மாதிரி அச்சு வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அச்சு வச்சு வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் இது மாதிரி நம்ம கம் பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா, அதை இது மாதிரி அழுத்தி வைக்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். சின்ன சைஸில் நீங்கள் நார்மலாக கூட கையிலே கட் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி அச்சு வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளூலேயும் ஒயிட்லேயும் கொஞ்சம் பீசஸ் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்ன கலரில் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ 3 பேக் சைடில் இதில் நம்ம நூல் வச்சு தான் பண்ண போகிறோம். அதில் கிளிட்டர் ஷீட்லேயே பண்ணியிருப்போம். இதில் குட்டி நூல், அப்புறம் மாட்டி விடுறதுக்காக அந்த நூலையும் நான் ஸ்டார்டிங்லேயே ஒட்டிக்கலாம். கீழே ஃபர்ஸ்ட் ஒரு 3 இதாக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி டேப் போட்டு ஸ்ட்ராங்காகவும் ஒட்டிக்கலாம். சென்டராக இருக்க நூல் மட்டும் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டேன். பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். நூலுன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாரை இது மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணி வச்சுட்டு, இல்லை கம் கூட அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே பேக் சைடில் இது மாதிரி இந்த நூலை அந்த ஸ்டாரில் பேக் சைடில் டேப் இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டோன் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை கூட நான் ஃபஸ்ட்டு மேலே ஒயிட்டு, அப்புறம் அந்த ஸ்டாருக்கு மேலே கொஞ்சம் அதே மாதிரி ப்ளூ, அதே நான் மாற்றி மாற்றி கலர் இது மாதிரி ஒட்டிக்கலாம். குட்டி குட்டியாக டேப்பை கட் பண்ணி அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ மேலே ஒட்டிட்டேன். கீழே அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸ்டாரு வச்சுட்டு பேக் சைடில் இது மாதிரி டேப்பு கொஞ்சமாக போட்டு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி 3 நூல்லையும் கீழே இது மாதிரி நான் ஸ்டாரை ஒட்டி விட்டுக்கிறேன்.
ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ரவுண்ட் ஷேப்பெல்லாம் இது மாதிரி அடியில் வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒயிட்டுக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலரில் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டு நல்லா இருக்காது, அதனால ஒயிட்டுக்கு மேலே ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட்டு அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒட்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த 2 நோட்லேயும் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இது மாதிரி வச்சு காமிக்கிறேன் இல்லையா, வச்சுருக்கேன்ல அதுக்கு மேலே அப்படியே நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இதை ஒட்டிட்டா அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வாலில் மாட்டி பார்க்கலாம். மாட்டினதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு 2மே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 வால் ஹேங்கிங்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.